ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. செங்கண்மால். செங்கண்மால் கேசவன் என்று பெரியாழ்வார் கண்ணனின் அழகை வர்ணிக்கிறார். இதை சுவாமி மணவாள மாமுனிகள் சிவந்த திருக்கண்களையும் அதற்கு எதிரான கருத்த திருமேனி நிறத்தையும் உடையவன் எம்பெருமான், அவன் அழகிய கூந்தலையும் உடையவன் என்று விளக்குகிறார். சீரணிந்த செங்கண்மால் என்று பெரியாழ்வார் அடியார்களிடம் கொண்ட அன்பை தனக்கு அலங்காரமாக கொண்டவன் எம்பெருமான். அவனுடைய எளிமையையும் மேன்மையையும் வெளிப்படுத்தும் சிவந்த கண்களை கொண்டவன் என்று விளக்குகிறார். சிறுகுட்டச் செங்கண்மாலே என்று பெரியாழ்வார் இவன் கண்ணனாக சிறுபிள்ளையாக இருப்பினும் இவன் சிவந்த கண்களை உடைய சர்வேஸ்வரனே என்று கூறுகிறார். செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்று தலைமகளின் தாயாக கூறுகிறார் பெரியாழ்வார். என்னுடைய ஒரே மகளை பெரும் புகழோடு வளர்த்தேன், அவளை எம்பெருமான் கூட்டிச் சென்றான். இயற்கையிலேயே சிவந்திருக்கும் எம்பெருமானுடைய கண்கள் என் மகள் மேல் கொண்ட காதலால் மேலும் சிவந்திருக்கிறது. அந்த காதலால் யாரும் அறியாதபடி அவளை கூட்டிப் போனான் என்று கூறுகிறாள். செங்கண்மால் திருக்கோட்டியூர் என்று ஸ்ரீதேவி தாயாரிடம் கொண்ட அன்பினால் சிவந்த திருக்கண்களை கொண்ட எம்பெருமான் திருக்கோட்டியூரில் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார். செங்கண்மாலிடும் சிக்கன சுற்றமா என்று பெரியாழ்வார் அடியார்களிடம் கொண்ட அன்பால் சிவந்த கண்களை கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமானே நமக்கு எல்லா உறவாகவும் இருப்பவன் என்று மரணம் ஏற்படும் முன்னே உணர்ந்து அவனை சரணடையுங்கள் என்று உபதேசிக்கிறார் பெரியாழ்வார். சேய் தீர்த்தமாய் நின்ற செங்கண்மால் என்று ஆண்டாள் உலகங்களுக்கெல்லாம் உயர்ந்த நன்மைகளை ஏற்படுத்துபவன் சிவந்த கண்களை உடைய சர்வேஸ்வரன் என்கிறாள். செங்கண்மால் சேவடிக்கீழ் அடிவீழ்ச்சி விண்ணப்பம் என்று ஆண்டாள் சிவந்த கண்களை உடைய திருவேங்கடமுடையானுடைய சிவந்த திருவடிகளில் சரணடைகிறாள். தவிர்த்தனன் செங்கண்மால் என்று குலசேகர ஆழ்வார் எம்பெருமானின் பக்தர்கள் அல்லாதவர்களிடமிருந்து என் மனதை விலக்கி வைத்தான் அரங்கநாதன். தன்னுடைய சிவந்த கண்ணழகை காட்டி என்னை மற்றவர்களிடமிருந்து விலக்கி வைத்தான் என்கிறார். செங்கண்மாலை யாவர் காண வல்லரே என்று திருமழிசையாழ்வார் சிவந்த கண்களை உடைய எம்பெருமான் தேவர்களுக்கும் நித்தியசூரிகளுக்கும் தலைவனாக பரமபதத்தில் எழுந்தருளி இருக்கிறான். அவனுடைய கருணையால் பக்தி ஏற்பட்டு அவனையே கதி என்று நம்பியிருப்பவர்களை தவிர வேறு எவராலும் அவனை சேவிக்க முடியாது என்கிறார். சேவியேன் உன்னையல்லால் சிக்கன செங்கண்மாலே என்று அரங்கநாதனிடம் கூறுகிறார் தொண்டரடி பொடியாழ்வார். இதை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை எம்பெருமானே, உன்னை விட்டால் எனக்கு நானே என்று இருக்க வேண்டும், இல்லையெனில் வேறு யாருக்காவது அடிமையாக இருக்க வேண்டும். ஆனால் இரண்டையும் ஏற்க மாட்டேன். உன்னுடைய கருணையை உணர்ந்த பிறகு உன்னை தவிர எதையும் வணங்க மாட்டேன் என்று ஆழ்வார் உறுதியாக கூறுவதாக விளக்குகிறார். சிவந்த கண்ணழகையுடைய சர்வேஸ்வரன் பல திவ்ய தேசங்களில் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். அவன் திருச்சித்திரக்கூடத்தில் எழுந்தருளியிருக்கிறான் என்று திருச்சித்திரக்கூடத்துறை செங்கண்மால் என்றும், காழிச்சீராம விண்ணகரில் எழுந்தருளியிருக்கிறான் என்று காழிச்சீராம விண்ணகர் என் செங்கண்மால் என்றும், திருத்தெற்றி அம்பலத்தில் எழுந்தருளியிருக்கிறான் என்று திருத்தெற்றி அம்பலத்தின் செங்கண்மால் என்றும், பார்த்தன்பள்ளி என்னும் திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்கிறான் என்று நாங்கை பார்த்தன்பள்ளி செங்கண்மால் என்றும், திருப்பேர் நகரில் எழுந்தருளியிருக்கிறான் என்று திருப்பேர் செங்கண்மால் என்றும், மணிமாடக் கோயிலில் எழுந்தருளியிருக்கிறான் என்று திருநறையூர் மணிமாடச் செங்கண்மாலை என்றும் கூறுகிறார். மேலும் செங்கண்மால் சென்றுரை கோயில் என்று சிவந்த கண்களை உடைய எம்பெருமான் வந்து வசிக்குமிடம் திருவெள்ளியங்குடி என்கிறார். பனிமதி கோள் விடுத்த செங்கண்மால் என்று குளிர்ச்சியான சந்திரனை சாபத்திலிருந்து விடுவித்து அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியில் சிவந்த கண்களை கொண்டவன் எம்பெருமான் என்கிறார். மாயனை செங்கண்மாலினை என்று சிவந்த கண்களை கொண்ட எம்பெருமான் ஆச்சரிய செயல்களை கொண்டவன் என்கிறார். ஏத்தம் சேவடி செங்கண்மாலை என்று திருமங்கையாழ்வார் சிவந்த கண்களை உடைய எம்பெருமான் பிரம்மா இந்திரன் முதலான தேவர்களால் வணங்கப்படும் சிவந்த திருவடிகளை கொண்டவன் என்கிறார். திருமங்கை ஆழ்வார் நாயகி பாவனையில் நாரையை தூது விடுகிறார். அப்போது
என் செங்கண்மாலுக்கு என் காதல் உரைத்தியாகில் என்று நாரையிடம் திருக்கண்ணபுரத்தில் தன் சிவந்த கண்ணழகை காட்டி என்னை தனக்கென்று ஆக்கிக் கொண்டவனான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். என் துணைவனான அவனிடம் சென்று என் காதலை கூறுவாயாக என்கிறாள். நீரார் கமலம் போல் செங்கண்மால் என்றொருவன் என்று திருமங்கையாழ்வார் நீர்நிலையில் வளர்ந்திருக்கும் செந்தாமரை போன்ற அழகிய திருக்கண்களை கொண்ட எம்பெருமான் ஒப்பற்ற அழகுடையவன் என்கிறார். ராவணனை ஈரைந்து சீரார் சிரமறுத்து செற்றுகந்த செங்கண்மால் என்று ராவணனுடைய 10 தலைகளையும் அறுத்து அவனை அழித்தவன் ராமன் என்றும் ராவணனை அழித்த மகிழ்ச்சியால் சிவந்த கண்களை கொண்டவன் என்றும் கூறுகிறார். கோலக் கருமேனி செங்கண்மால் கண்படையுள் என்று பொய்கையாழ்வார் திருப்பார்க்கடலிடம் கேட்கிறார். எம்பெருமான் அழகிய கருத்த திருமேனியையும் சிவந்த கண்களையும் கொண்டவன். அவன் அடியார்கள் மேல் அளவற்ற அன்பு கொண்டவன். அவன் உன்மேல் எப்போதும் பள்ளி கொண்டிருக்கிறான். இவ்வாறு நீ எப்போதும் அவனுடைய திருமேனியை தீண்டும்படி என்ன பாக்கியம் செய்தாய் என்று கடலிடம் கேட்கிறார். குறளுருவாய் செற்றார் படிகடந்த செங்கண்மால் என்று வாமனனாக சென்று இந்திரனின் விரோதியான மகாபலி தன்னுடையது என்று நினைத்திருந்த பூமியை திருவிக்கிரமனாக வளர்ந்து அளந்தான் சிவந்த கண்களை கொண்ட சர்வேஸ்வரன் என்கிறார். அதை பற்றியே மேலும் திசையளந்த செங்கண்மால்க்கு என்றும் கூறுகிறார். யானை படுத்துயரம் காத்தளித்த செங்கண்மால் என்று செந்தாமரை போன்ற கண்களை கொண்ட எம்பெருமான் கஜேந்திரன் என்னும் யானைக்கு முதலையால் ஏற்பட்ட துன்பத்தை போக்கினான் என்கிறார். செங்கண்மால் கண்டாய் அறம்பாவம் என்றிரண்டும் ஆவான் என்று பொய்கையாழ்வார் சிவந்த கண்களை கொண்ட எம்பெருமானே புண்ணியம் பாவம் ஆகிய 2 வினைகளையும் நிர்ணயிப்பவன் என்பதை உணர்ந்து கொள் என்று தம் மனதிடம் உபதேசிக்கிறார். சிறந்தார்க்கு எழுதனையாம் செங்கண்மால் நாமம் என்று எம்பெருமானின் அடியார்களுக்கு நற்கதியை கொடுக்கக்கூடியது செந்தாமரை போன்ற கண்களை உடைய எம்பெருமானின் திருநாம சங்கீர்த்தனமே என்கிறார். திருந்திய செங்கண்மால் என்று இவனே அனைவரை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் என்று தெளிவாக காட்டக்கூடிய திருத்தமுடைய செந்தாமரை போன்ற கண்களை கொண்டவன் எம்பெருமான் என்கிறார் பேயாழ்வார். செங்கண்மால் எங்கள்மால் என்று சிவந்த தாமரை கண்களை கொண்ட எம்பெருமான் நம்மிடம் பேரன்பு கொண்டவனாக இருக்கிறான் என்கிறார். செங்கண்மால் எங்கள் பெருமான் அடிசேரப் பெற்று என்று பேயாழ்வார் சிவந்த திருக்கண்களை உடைய பெரியோனான எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து நற்கதிக்கான வழியை பெற்றேன் என்கிறார். ஈசனை வென்ற சிலை கொண்ட செங்கண்மால் என்று திருமழிசையாழ்வார் ருத்ரனை தோற்கடித்த விஷ்ணு தனுசை கொண்டவன் செந்தாமரை போன்ற கண்களை கொண்ட சர்வேஸ்வரன் என்கிறார். செவிக்கு இன்பமாவதும் செங்கண்மால் நாமம் என்று திருமழிசையாழ்வார் காதுகளுக்கு இனிமையை அளிப்பது செந்தாமரை மலர் போன்ற கண்களை கொண்ட எம்பெருமானுடைய திருநாமங்களே என்கிறார். எங்கள்மால் செங்கண்மால் என்று நம்மாழ்வார் சிவந்த கண்களை கொண்ட எம்பெருமான் நம்மிடம் மிகுந்த அன்பு கொண்டவன் என்கிறார். என்னுடைய செங்கண்மால் என்று நம்மாழ்வார் தம்மேல் கொண்ட அன்பால்தான் எம்பெருமானின் கண்கள் சிவந்திருக்கின்றன என்று கூறுகிறார். செங்கண்மால் நீங்காத மாகதி என்று நம்மாழ்வார் செந்தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனான எம்பெருமானே நமக்கு விட்டு பிரியாத கதியாக இருப்பவன் என்கிறார். ஒன்றொன்று செங்கண்மால் யான் உரைப்பது என்று நம்மாழ்வார் எம்பெருமானிடம் அடியார்களிடம் நீ கொண்ட அன்பால் சிவந்த கண்களை கொண்டவனே, உன்னிடம் நான் ஒன்று சொல்ல வேண்டும். உன் அடியார்களுக்கு நீ எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் இன்னும் செய்ய வேண்டும் என்று திருப்தியடையாமல் இருக்கிறாய். உன்னுடைய குணங்களை அனுபவிக்கும் பேர் அவர்களுக்கு கிடைத்தால் அதைவிட நீ அவர்களுக்கு கொடுக்கும் பரமபதம் பெரியதில்லை என்கிறார். செங்கண்மாலினை தேவபிரானை என்ற நம்மாழ்வாரின் வாக்கை பின்வருமாறு விளக்குகிறார் சுவாமி நம்பிள்ளை. எம்பெருமான் அன்பே வடிவானவன். அந்த அன்பை வெளிக்காட்டும் சிவந்த கண்களை உடையவன். அந்த அழகால் எவ்வாறு நித்தியசூரிகளுக்கு அனுபவத்தை கொடுக்கிறானோ அதேபோல் ஆழ்வார் தமக்கும் அனுபவத்தை கொடுக்கிறான் என்கிறார். அருள் பெற்றவன் அடிக்கீழ் புகநின்ற செங்கண்மால் என்று நரசிம்மனின் அருளை பெற்றவனான பிரகலாதன் தன் திருவடிக்கீழ் ஒதுங்கி நிற்கும்படி எளிமையை கொண்டவன் எம்பெருமான் என்றும்
அவன் பிரகலாதன் மேல் கொண்ட அன்பால் சிவந்த கண்களை கொண்டவன் என்றும் கூறுகிறார். திரு மெய் உரைகின்ற செங்கண்மால் என்று ஸ்ரீதேவி தாயார் எம்பெருமானின் திருமேனியில் திருமார்பில் விரும்பி உரைகிறாள் என்கிறார் நம்மாழ்வார். அவளுடைய பெருமையால் எம்பெருமான் அளவிட முடியாத எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாகிறான். அந்த செல்வ செழிப்பை வெளிப்படுத்தும் சிவந்த கண்களை கொண்டிருக்கிறான் என்று விளக்குகிறார் சுவாமி நம்பிள்ளை. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.